ஹலோ வியூஸ், அடுத்தடுத்து நம்ம அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025 நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற எத்திராஜ் காலேஜ் ஃபார் உமன்ஸ் காலேஜோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக நம்ம சென்னை, கோயம்புத்தூர் ரீஜனில் அவ்வளோ தமிழ்நாட்டில் நிறைய அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் கேட்ட நோட்டிஃபிகேஷன்ஸும் அப்டேட் பண்ணுறேங்க. அதை தவிர்த்தும் நிறைய அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுறேங்க. இது எல்லாமே நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தென் அதை தவிர்த்து இன்ஜினியரிங் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, அவங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025 இல்லை என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சொல்லிட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் அவைலபிள் இருக்குது. அதையும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜஸ் ஏதாச்சும் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எத்திராஜ் காலேஜ் ஃபார் உமன். ஓகேங்களா, இது வந்து சென்னையில் இருக்க ஓகேங்களா ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், இல்லை யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கீழே இருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷன், நாக்கில் A+ கிரேட் வந்து வாங்கியிருக்க ஒரு இன்ஸ்டியூஷன். இங்கே உங்களுக்கு இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன். இது ஆக்சுவலாக இது இல்லை கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷனாலே உங்களுக்கு எய்டட் கோர்ஸும் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸும் இருக்கும். ஓகேங்களா, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் தான். இது ரெண்டுத்துக்கான உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. UG அண்ட் PG ரெண்டுத்துக்குமே ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எத்திராஜ் காலேஜ் ஃபார் உமன். ஓகேங்களா, இந்த காலேஜ் ஆக்சுவலாக வந்து சென்னையில் இருக்குது. ஓகேங்களா, இந்த காலேஜில் இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா, இந்த காலேஜ் வந்து எக்ஸாக்டாக ஓகேங்களா எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா 1948 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, சென்னையில். இல்லை இந்த காலேஜ் வந்து எக்மோர் கிட்ட இருக்க 9 ஏக்கர்ஸு. ஓகேங்களா, சென்னையிலேயே யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் இருக்க அட்டானமஸ் பார்த்தீங்கன்னா 99 அட்டானமஸ் ஸ்டேட்டஸு, நாக்கில் A+ கிரேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த காலேஜில் கோர்சஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது நம்பர் ஆஃப் கோர்சஸ் வந்து இருக்குது, எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. இது எய்டட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்னால ஃபஸ்ட்டு எய்டட் கோர்சஸ் பார்த்துருவோம். எய்டட் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BSc Advanced Zoology and Biotechnology, then BSc Chemistry, then BSc Plant Biology and Plant Biotechnology, then BSc Physics, BSc Mathematics, then BSc Nutrition, Food Service Management and Diabetes இருக்கு, then BCom General, then BCom Corporate Secretariat, then BA History, then BA Tourism and Travel Management, then BA Economics, then BA English. இல்லை இது வந்து UG கோர்சஸில் எய்டட் ப்ரோக்ராமில் இருக்கிறது. தென் அதேமாதிரி PG ப்ரோக்ராமில் தென் MSc Zoology, MSc Chemistry, MCom, MA Tamil, MA History, MA English, MA Economics, MA Business Economics, MPhil Mathematics, and MPhil Plant Biology and Plant Biotechnology, then MPhil Zoology, then PhD Zoology, then PhD Plant Biology, Plant Biotechnology, then PhD Chemistry, then MPhil Economics, MPhil Commerce, then MPhil Corporate Secretariat, then PhD Economics and PhD Commerce, and MPhil English, MPhil Tamil, then PhD English, then PhD Tamil, then MPhil History. ஓகேங்களா, இது எல்லாமே எய்டட் கோர்சஸில் அவைலபிளாக இருக்குது. தென் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ்லேயே உங்களுக்கு நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. BSc Mathematics with Data Science இருக்கு, then BSc Computer Science, then BSc Biochemistry, then BSc Microbiology, then BSc Psychology, then BSc Mathematics with Computer Application, then BCA Bachelor of Computer Applications இருக்கு, then BSc Clinical Nutrition Diabetes இருக்கு, then BCom General, then BCom Corporate Secretariat, then BCom Bank Management, then BCom Honor இருக்கு, then BCom Accounting and Finance இருக்கு, then BA Business Economics இருக்கு, then BA English, then BA English and Communication Skills இருக்கு, then BBA Bachelor of Business Administration இருக்கு, then BSc Visual Communication இருக்கு. இல்லைங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UG கோர்சஸில் இருக்குது. தென் PGயில் உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MSc Plant Biology and Plant Biotechnology, then MSc Mathematics and MSc Food Nutrition, then MSc Physics and MSc Applied Microbiology, then MSc Biochemistry, then MSc Applied Psychology, then MSc Computer Science and MCAல Master Computer Application இருக்கு, then MCom Corporate Secretariat இருக்கு, then MCom Banking and Insurance Management இருக்கு, MCom General இருக்கு, then MA Human Rights and Duty Education இருக்கு, then MA Human Resource Management இருக்கு, then MBA Master of Business Administration இருக்கு, then MA Journal and Communication இருக்கு. சரிங்களா, இந்த கோர்சஸ் எல்லாமே இருக்குது. எய்டட் அண்டு செல்ஃப் சப்போர்ட்டிங் ரெண்டுத்துலேயுமே இருக்க கோர்ஸ் நம்ம சொல்லிட்டோம். தென் அடுத்த அப்ளிகேஷன்ஸ் பார்த்துருவோம். ஓகேங்களா, டெட்லைன் வந்து எதுவும் சொல்லலை. தென் அப்ளிகேஷன்ஸ் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம எல்லாமே நோட் பண்ணியிருக்கிறோம். இல்லை கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. நம்ம வெப்சைட் காலேஜ் வெப்சைட் இது தான். ஓகேங்களா, காலேஜ் வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு அப்ளை நவ் அப்படின்ட்டுருக்கு. ஓகேங்களா, இதில் நீங்கள் செக் பண்ணிங்களா. இல்லை பாஸ்போர்ட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். பாஸ்போர்ட்டிக்ஸில் UG அண்ட் PG தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. இல்லை இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, காலேஜில் என்னென்ன ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. இல்லைங்களா, இது மாதிரி வந்து ரொம்ப அது எலாபரேட்டாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஓகேங்களா காலேஜஸில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸில் நடத்துகிறாங்க, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இது மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன ஃபில் பண்ணணும். ஓகேங்களா,
இது மாதிரி தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கு என்னென்ன ஸ்கோப் இருக்குது இல்லைங்களா, இது மாதிரி வந்து ஃபுல் டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஏதோ இதில் பாஸ்போர்ட்டிக்ஸில் கொடுக்கல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி. ஓகேங்களா, பாஸ்போர்ட்டிக்ஸில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அவைலபிளாக இல்லை. சரிங்களா, சரி. தென் அடுத்து வந்து அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்தோன்னா டேரெக்டாக இது போயிடும். தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இதில் இப்போ செக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், எந்த ஒரு கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு செக் பண்ணிக்கோங்க. யூஜி எய்டட் கோர்சஸ் தனியாக கொடுத்துருக்காங்க, யூஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் தனியாக கொடுத்துருக்காங்க, தென் பிஜி எய்டட் தனியாக கொடுத்துருக்காங்க, பிஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் தனியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. தென் அட்மிஷன் கைட்லைன்ஸ். ஓகேங்களா, தென் நம்ம அட்மிஷன் கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டிடேட் வந்து எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வேணால் அப்ளை பண்ணலாம் எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங்ஸ்க்கும். பட் ஆனால் செப்பரேட் அப்ளை பண்ணுறது செப்பரேட், எய்டட் தனியாக இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங்ஸ் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டைம் ஆஃப் அட்மிஷன்ஸ் அப்போ, கேண்டிடேட் அப்ளிகேஷன் அப்போ வேலிட் மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துடணும். தென் ஸ்கேன்டு இமேஜ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து 10 KB இருக்கணும், ஜேபிஜி தென் கிஃப்ட் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைமென்ஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. 4.4 5.8 சென்டிமீட்டரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ப்ளீஸ் நோட் ஃபோட்டோகிராஃப் இன் ஸ்கூல் யூனிஃபார்ம் தென் செல்ஃபி ஃபோட்டோஸ் நாட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்ளிகேஷன் ஃபீ சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 50 rupees சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் மோடில் மட்டும்தான். ஓகேங்களா, ஆன்லைன் மோட் மட்டும் 50 rupees சொல்லியிருக்காங்க. தென் பேமெண்ட் வந்து அதாவது SC/ST கேண்டிடேட்க்கு அந்த எய்டட் ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்களா ஒன்று அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லாமே நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து எனி இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்ளிகேஷன் இதுவாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரிஜெக்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன். தென் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட்டிங் அப்ளிகேஷன் கேரண்டி எனி சீட் இன் காலேஜ். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுனால சீட் வந்து காலேஜ் கேரண்டி அப்படின்னு சொல்லல. ஹாஸ்டல் அக்காமடேஷன். ஓகேங்களா, நீங்கள் ஹாஸ்டல் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி டெபாசிட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஹாஸ்டல் அக்காமடேஷன் சொல்லியிருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட் வந்து தான் அகைன் ஃபீஸ் பே பண்ணுறது ஆன்லைன் மோடில் மட்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. தென் இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸ் வந்து வித்தின் Ethiraj காலேஜ் அண்ட் பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி சீட்டை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் பேங்கிங் மட்டும்தான். தென் ரீஃபண்ட் பாலிசிஸ் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க, யூஜிசி பாலிசி வச்சு அது பேசிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் எப்படி அப்ளை பண்ணுறது அதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த்ஸ் எல்லாமே கொடுக்கணும். நார்மலாக சொல்கிறது தான், எல்லாமே ஃபில் பண்ணுறது. அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதையும் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒவ்வொன்றும் இதுவும் சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாகவே உங்களுக்கு டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இது மாதிரி வரும். ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் என்னென்ன கோர்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு, என்னென்ன நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எது பே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோத்ரூ பண்ணால் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சரிங்களா, தென் அதே மாதிரி உங்களுக்கு MBA MCAக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, MBA MCA ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்லி த்ரூ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக தான் உங்களுக்கு வரும். இது ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக தான் வரும். ஓகேங்களா, ஆன்லைன் இது ப்ராசஸ் மட்டும்தான். ஓகேங்களா, அந்த ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு MBA அப்ளிகேஷன்ஸ் வந்து வரும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆல் டிக்கெட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதோட அப்ளிகேஷன்ஸ் நான் வந்தோடனே உங்களுக்கு அது தனியாக சொல்லிடுறேன். ஓகேங்களா, அது கவர்மெண்ட் இது எல்லாமே சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே. சரி, தென் அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அப்ளை நவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஓகேங்களா இங்கே ஃபஸ்ட்டு கேண்டிடேட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி தென் எல்லாமே கொடுத்துருங்க. தென் கம்யூனிட்டி, அதோட கேஸ்ட்டு, தென் வந்து எதாவது எக்ஸாம்ஸ் குவாலிஃபை ஆகிருக்கீங்க, 12th இல்லை CBSE அதர் போர்டா, என்ன மீடியமு, எவ்வளோ மார்க் 600 இல்லை 1200. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் சொல்லிட்டு தென் என்னென்ன கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா ஓகேங்களா, உங்களுடைய நீங்கள் இது கொடுத்து முடிச்சுட்டு இதிலே டீட்டெயில்ஸ் பாருங்க. அவுட் அப்ளை இல்லையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, பாருங்கள் இது நீங்கள் எல்லாம் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் என்னென்ன எக்ஸாம் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், தென் அதர் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். தென் இதுக்கு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே என்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்சு வந்து அப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் வரும். நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கு உங்களுக்கு 50 rupees இருக்கும். ஒரு கோர்ஸஸ்க்கு அது நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வரும். நீங்கள் அதோட உங்களோட அப்ளிகேஷன் ஐடி இதை நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்கள் அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது வந்து ரிசீவ் ஆகிருக்கு, ஏதாவது ஃபீஸ் பே பண்ணிருக்கீங்க, இதெல்லாமே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
நீங்கள் அட்மிஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ராக் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இதுலேயே கொடுத்துருக்காங்க இதில். தென் அதே மாதிரி நீங்கள் மெரிட் சீட்டு ஆல்ரெடி இது பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான இதுவும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. தென் அட்மிஷன்ஸ் பாலிசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பியூர்லி வந்து மெரிட் பேசிஸ் மட்டும் தான், டொனேஷன்ஸ் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு ஏஜென்ட்டும் எதுவுமே நம்பாதீங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே த்ரூ அந்த ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுடைய அப்ளை பண்ணுறது மாதிரி ஜஸ்ட் நீங்கள் கைட்லைன்ஸ் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து எத்திராஜ் காலேஜ் ஃபார் உமன் ஓகேங்களா, உமன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறவங்க டெஃபினட்டாக ஓகேங்களா. எத்திராஜ் காலேஜ் அட்மிஷன்ஸ் வந்து கேட்டுட்ருக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வந்து ஓகேங்களா, நீங்கள் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஓகேங்களா, எலிஜிபிலிட்டி இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக வேறு தகவல் வேணால் கான்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.